தமிழாரம் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீதரனின் பதவி நீக்கம் பற்றி பகிரங்கமாக சொல்ல முடியாது, சுமந்திரன் அதிரடி. மன்னார் இளைஞனின் படுகொலை கொட்டாஞ்சேனையில் கிடைத்த முக்கிய ஆதாரம். யாழ் பல்கலையில் ஏற்றப்பட்ட கருப்பு கொடி, சட்ட நடவடிக்கை எடுக்க முடிவு. திருகோணமலையில் மற்றுமொரு வீதி விபத்து, தம்பதியினர் உட்பட 4 வைத்தியசாலையில் அனுமதி. கனடாவில் 3 சிறுவர்களுக்கு எதிரான திருட்டு உள்ளிட்ட 200 குற்றச்சாட்டுகள். கனடாவில் இறைச்சிக்கடை பணியாளரின் நெகிழ்ச்சியான செயல், குவியும் பாராட்டுகள். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நீக்கப்பட்டமை கட்சியின் உட்கட்சி விவகாரம் ஆகும். இதுகுறித்து கிளிநொச்சியிலிருந்து வந்த பிரதிநிதிகளுக்கு விளக்கம் அளித்துள்ளேன் என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இருப்பினும் இதனை முழுமையாக பகிரங்க வெளியில் சொல்வதற்கு இது தருணமல்ல. தேவை ஏற்படும் பட்சத்தில் எதிர்காலத்தில் உண்மைகளை வெளிப்படுத்துவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீதரன் MP பதவி நீக்கம் செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிளிநொச்சி மாவட்ட மக்கள் ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழரசுக் கட்சி தலைமையகத்தில் சுமந்திரனை சந்தித்து மனு ஒன்றை கையளித்தனர். அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கிளிநொச்சியிலிருந்து வந்த பிரதிநிதிகளுடன் நீண்ட நேரம் கலந்துரையாடினேன். அவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு உரிய விளக்கங்களை அளித்துள்ளேன். ஸ்ரீதரன் விவகாரம் என்பது ஓராண்டு காலமாக நீடித்து வரும் ஒரு விடயமாகும். கட்சி அவருக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஆலோசனைகளை வழங்கியிருந்தது. இறுதியாக வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களையும் அவர் பின்பற்றாத காரணத்தினாலேயே அவரை நியமித்த அரசியல் குழு தற்போது அவரை அந்த பதவியில் இருந்து தற்காலிகமாக நீக்கியுள்ளது. தற்போது ஏற்பட்டுள்ள தற்காலிக ஏற்பாட்டின்படி நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அந்த பதவியை பொறுப்பேற்பார். உண்மையில் அந்த பதவிக்குரிய பணிகளை இதுவரையில் அவரே முன்னெடுத்து வந்தார். இது ஏற்கனவே அரசியல் குழுவால் எடுக்கப்பட்ட தீர்மானமாகும். இது குறித்து கிளிநொச்சியிலிருந்து வந்த பிரதிநிதிகளுக்கு விளக்கம் அளித்துள்ளேன். இருப்பினும் இதனை முழுமையாக பகிரங்க வெளியில் சொல்வதற்கு இது தருணமல்ல. தேவை ஏற்படும் பட்சத்தில் எதிர்காலத்தில் உண்மைகளை வெளிப்படுத்துவோம் என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை சுமந்திரனுடனான சந்திப்பின் பின்னர் கருத்து தெரிவித்த கிளிநொச்சி மாவட்ட மக்கள் ஒன்றிய பிரதிநிதிகள், கட்சிக்குள் நிலவும் குழப்பங்கள் ஆரோக்கியமானவை அல்ல. ஸ்ரீதரன் MP திட்டமிட்டு பழிவாங்கப்படுகின்றார். அவருக்கு எதிராக சதி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இவ்வாறான கீழ்த்தரமான அரசியல் கலாச்சாரம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு கட்சி ஒருமித்த பயணத்தை முன்னெடுக்க வேண்டும் என்பதை சுமந்திரனிடம் வலியுறுத்தியுள்ளோம் என தெரிவித்தனர். கொழும்பு ஜிந்துப்பட்டியில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டுடன் தொடர்புடைய 2 சந்தேக நபர்கள் பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள் காவல்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கொட்டாஞ்சேனையில் உள்ள மகா வித்தியாலய மாவட்டத்தில் மோட்டார் சைக்கிள் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. 2 பாதாள உலக கும்பல்களுக்கு இடையிலான மோதலின் விளைவாக துப்பாக்கி சூடு நடந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. ஜிந்துப்பட்டியாவில் உள்ள ஒரு கட்டடத்தின் மேல்தளத்தில் அமைந்துள்ள ஒரு சிகை அலங்கார நிலையத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் ஒருவர் உயிரிழந்ததுடன் 4 பேர் காயமடைந்திருந்தனர். சம்பவத்தின் போது உயிரிழந்தவர் மன்னாரை சேர்ந்த 20 வயதுடைய இளைஞன் என தெரிய வந்துள்ளது. காயமடைந்தவர்கள் முறையே 19, 27 மற்றும் 28 வயதுடையவர்கள் என்றும் அவர்கள் சிலாமத்துறை, கிரான்பாஸ் மற்றும் கொட்டாஞ்சேனியை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. சம்பவத்தை தொடர்ந்து காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இலங்கையின் சுதந்திர தினத்தன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கருப்பு கொடி ஏற்றிய மாணவர்களுக்கு எதிராக இம்முறை கடுமையான சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதென்று பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. இலங்கையின் சுதந்திர தினத்தை கரிநாளாக அறிவித்து தமிழர் தாயகத்தில் இம்முறை போராட்டங்களும் பேரணிகளும் முன்னெடுக்கப்பட்டன. இதை முன்னிட்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கருப்பு கொடி பறக்கவிடப்பட்டிருந்தது. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் அண்மைய கூட்டத்தில் இந்த விடயம் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதுடன் கருப்பு கொடி ஏற்றிய மாணவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கடந்த வருட சுதந்திர தினத்தன்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கருப்பு கொடிகள் பறக்கவிடப்பட்டிருந்தன. இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட மாணவர்களின் ஒளிப்படங்களுடன் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு யாழ் பல்கலைக்கழகத்திற்கு அறிக்கை அனுப்பியிருந்தது. எனினும் யாழ் பல்கலைக்கழக நிர்வாகம் இந்த ஒரு நடவடிக்கையையும் எடுக்கவில்லை. இது தொடர்பிலும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் அண்மைய கலந்துரையாடலில் அதிருப்தி வெளியிடப்பட்டுள்ளது. அத்துடன் எதிர்காலத்தில் இவ்வாறான பிரச்சினைகள் இடம்பெறாமல் எவ்வாறு தவிர்ப்பதென்றும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அவதானம் செலுத்தியுள்ளது. இது தொடர்பாகவும் விசேட அறிக்கை ஒன்றை வழங்குமாறு பல்கலைக்கழகத்தை கோரியுள்ளது என்றும் தெரிய வருகிறது.
திருகோணமலையில் ஏற்பட்ட மோட்டார் சைக்கிள் விபத்தில் 4 படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து இன்று மட்டக்களப்பு திருகோணமலை பிரதான வீதியின் காயங்கனி பகுதியில் இடம்பெற்றுள்ளது. திருகோணமலையிலிருந்து ஏறாவூர் நோக்கி ஒரே திசையில் பயணித்த 2 மோட்டார் சைக்கிள்களே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளன. முன்னால் சென்ற மோட்டார் சைக்கிளுடன் பின்னால் வந்த மோட்டார் சைக்கிள் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் மோதியதில் இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் ஒரு மோட்டார் சைக்கிளில் பயணித்த கணவன் மற்றும் மனைவி ஆகிய இருவரும் மற்றைய மோட்டார் சைக்கிளில் பயணித்த மேலும் 2 என மொத்தம் 4 காயமடைந்துள்ளனர். இதன்போது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் சம்பவ இடத்தில் காயப்பட்டவர்களுக்கு உதவி செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்த 4 உடனடியாக மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக வாலிஜேனி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு தீவிர சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருவதுடன் அவர்களின் உயிருக்கு ஆபத்தில்லை என வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வருடத்தில் கடந்த 45 நாட்களில் பாதாள உலக குற்றவாளிகளால் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடுகளில் 9 பேர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது. தலங்கம அக்குரிகுட பகுதியில் உள்ள ஒரு பல்பொருள் அங்காடிக்கு முன்னால் கடந்த 13ஆம் தேதி நடந்த தம்பதியினரின் கொலை இந்த வருடத்தின் முதல் இரட்டை கொலை என்று காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். மறுநாள் நேற்றிரவு ஜிந்துப்பட்டி மற்றும் களுத்துறை வடக்கு காவல்துறை பிரிவுகளில் 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை இதுவரை இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவங்களில் 8 பேர் காயமடைந்துள்ளதாக காவல்துறை தலைமையகம் மேலும் தெரிவித்துள்ளது. கனடாவின் மிசிசாகா நகரில் 3 மாத காலப்பகுதியில் பல்வேறு வணிக வளாகங்களில் இடம்பெற்ற கடை உடைப்பு மற்றும் திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புடையதாக 3 சிறுவர்களுக்கு எதிராக சுமார் 200 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 2025 நவம்பர் முதல் 2026 ஜனவரி வரை நகரம் முழுவதும் 35க்கும் மேற்பட்ட கடை உடைப்பு சம்பவங்கள் குறித்து போலீசாருக்கு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைத்து சம்பவங்களிலும் 2007ஆம் ஆண்டு தயாரிக்கப்பட்ட வெள்ளி நிற ஆகுரா RTX மற்றும் 2009 ஹையுண்டா எலாட்ரா உள்ளிட்ட பல்வேறு வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ப்ராஜெக்ட் டொரேட்டோ எனப்படும் விரிவான விசாரணையின் ஒரு பகுதியாக பிப்ரவரி 10ஆம் தேதி மிசிசாகாவில் உள்ள 3 வீடுகளிலும் ஒரு வாகனத்திலும் 4 தேடுதல் உத்தரவுகள் அமுல்படுத்தப்பட்டுள்ளன. இதன்போது 2 சிறுவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் $50,000 மேற்பட்ட மதிப்புள்ள திருடப்பட்ட பொருட்கள், ஜாக்கெட்டுகள், காலணிகள், வாசனை திரவியங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் மீட்கப்பட்டன. 3வது சிறுவனை போலீசார் இதுவரையில் கைது செய்யவில்லை எனவும் போலீசார் தேடுதல் முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கனடாவின் பிரான்போர்ட் நகரை சேர்ந்த இறைச்சிக்கடை தொழிலாளர் ஒருவர் தனது கல்லீரலின் ஒரு பகுதியை தானமாக வழங்கி அனைவரினதும் பாராட்டுகளை பெற்றுக் கொண்டுள்ளார். 15 ஆண்டுகளுக்கு மேலாக இறைச்சி தொழிலில் பணியாற்றி வரும் சாக் பீக்கர் 2 தசாப்தங்களுக்கு முன்பு நிறுவனம் ஒன்றில் தனது பணியை தொடங்கினார். 2010 முதல் அவர் கேம்பிரிட்ஜ் விவசாய சந்தையில் வாரந்தோறும் தனது பொருட்களை விற்பனை செய்து வருகிறார். இதன் மூலம் வாடிக்கையாளர்கள் மற்றும் விற்பனையாளர்களுடன் நீண்டகால உறவுகளை உருவாக்கியுள்ளார். டிசம்பர் மாதத்தில் பல ஆண்டுகளாக நோயால் பாதிக்கப்பட்டிருந்த நெருங்கிய நண்பருக்காக தனது கல்லீரலின் ஒரு பகுதியை தானமாக வழங்க முடிவு செய்தார். பரிசோதனைகளுக்காக ருரண்டோ பொது மருத்துவமனையில் விரிவான ரத்த பரிசோதனைகள் மற்றும் ஸ்கேன்கள் மேற்கொள்ளப்பட்டன. அவர் பொருந்தக்கூடிய தானதாரராக அடையாளம் காணப்பட்டு மார்ச் 2ஆம் தேதி அறுவை சிகிச்சை தினமாக நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் அறுவை சிகிச்சைக்கு முன்பே அவரது நண்பர் உயிரிழந்தார். அவர் மறைவதற்கு ஒரு வாரம் முன்பு நாங்கள் நேரம் செலவிட்டு பேசிக் கொள்ள முடிந்தது. பொருந்திய தானதாரர் கிடைத்தது குறித்து அவருடன் பகிர்ந்து கொண்டோம் என பேக்கர் நினைவு கூர்ந்தார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.